2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போகின, எல்லாம் புதிதாகின. 2 Corinthians 5:17. Therefore, if anyone is in Christ, he is a new creation. The old has passed away. Behold, the new has come. 2 Corinthians 5:70. सो यदि कोई मसीह में है तो वह नई सृष्टि है, पुरानी बातें बीत गई है, देखो वे सब नई हो गई. 2 કોરિન્થી 5:17. જે વ્યક્તિ ક્રિસ્તમય છે તે નવોદિત છે, તે એક નવો સર્જન છે, જૂની વસ્તુનો વિષય થયો છે, બધું જ નવોદિત છે. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம் புதிய சிருஷ்டியாக மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, நமக்குள்ளே காணப்படுகிற எல்லா விதமான பாவ சுவாபங்கள், அதாவது பழைய சுவாபங்கள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றி போட வேண்டும். அதாவது நம்முடைய பாவங்களை தேவன் மன்னிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசிப்போமா? நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டார், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நாம் நம்முடைய பாவங்களை தேவனிடத்தில் மறைக்காதபடிக்கு அதை அறிக்கையிட்டு அவருடைய சமூகத்தில் அறிக்கையிடும்போது நாம் இரக்கம் பெறுகிறோம். அடுத்ததாக 1 யோவான் 1:7 சொல்லப்பட்டிருக்குது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். முதலாவது, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் போது நாம் அவரிடத்தில் இரக்கம் பெறுகிறோம். அடுத்ததாவது, இரக்கம் பெற்ற பின் அவர் நம்முடைய பாவங்களை அவருடைய இரத்தத்தாலே கழுவி நம்மளை சுத்திகரித்து கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டியாய் நம்மளை மாற்றி விடுகிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.